ஓகே ரெடி போலாம். உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள். வெற்றிவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று. வெற்றிவேல் கிளம்புங்கள். ஆடு வளர்க்குறீங்களா சார்? மட்டன் செய்ய முடியல, சரி மட்டன் சாப்பிடாத கட்டி தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போட்டு குக் அப்படிங்கறத மக்களுக்கு காட்ட போறோம். இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. எஸ், அவர் சீஃப் செஃப் முத்துராஜா ராஜேந்திரன். ஒரே வெட்டிங் கட்டிங் குத்திங் குவாலிஃபைங் எல்லாமே இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முட்டை எடுத்து எம்டி ஸ்டொமக்ல அப்படியே பச்சையா குடிக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் வந்து முட்டை 7 முட்டை இருக்கு. 7 முட்டையை ஒரே ஷாட்ல வந்து குடிக்கலாம்னு இருக்கேன். ஸோ இந்த ஃபுட் சேலஞ்ச் தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்ன உண்மையில ஃபுட் சேலஞ்சா? ஊத்துங்கப்பா சொல்லிச்சு. இதெல்லாம் க்ளோஸ் அப் காட்டு நல்லா இருக்கும். இது ரெண்டு முட்டை கூட நம்ம தப்பு கொடுக்குதுப்பா. நம்ம வீக்கான முட்டை ஸ்ட்ராங்கான்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த பரோட்டா கடையில ஆம்லேட் போடுறப்ப முட்டை இந்த எப்படி ஒரு கிலோ தட்டிட்டு இப்படி போடுவாங்க. நம்மளும் செய்வோம், ட்ரை பண்ணுவோம். தட்டிட்டு இப்படி போடுவாங்க, அந்த மாதிரி போடணும்னு ஆசை. போட்டுருவோம். இல்லை நம்ம கீழே போட்டுருவோம். டேய் க்ளோஸ் அப் வராதானே எல்லாமே கரெக்டாக முடியுதுடா. ஒன்றுமே உடையாது, சூப்பராக வருதுடா. எத்தனை முட்டை? 4 5. டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. கொழுந்து கடைசி முட்டை மட்டும் க்ளோஸ் அப் காட்டலாமா? ஸோ ஃபைனல் எக். ஐயோ போச்சு போச்சு. முட்டையோட உடச்சு ஊத்தியாச்சா? வச்சாச்சு. அப்பெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து ஃபுட் சேலஞ்ச் கிடையாது. சரி ஓகேவா? இதை வச்சு ஒரு டிஷ் பண்ண போறேன். கலக்கி பண்ண போறோம். ஆமா, நோ எக் மஞ்சூரியன். இது வரைக்கும் வந்து சிக்கன்ல மஞ்சூரியன் சாப்பிட்டுருப்பீங்க, மட்டன்ல சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ நம்ம வந்து முட்டையில வந்து பண்ண போறோம். இது வச்சு நம்ம பீட் பண்ண போறோம். நான் தான் பண்ண போறேன். பண்ணுங்க, வெரி குட். ஓகே, முட்டையை பீட் பண்ணியாச்சு. என்ன தெரியுமா செய்ய போறோம்? ஓகே, முட்டையை வந்து நல்லா பீட் பண்றோம். ஸோ அந்த முட்டை வந்து இப்போ கொஞ்சம் அழுதுட்டு இருக்கு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் கொஞ்சம் மசாலா போட்டுக்குவோமா? மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வைக்கணும். நக்கல்யா அவனுக்கு. என்ன டீச்சர் மாதிரி அடிக்க சீஃப் செஃப்க்கு நான் தான் சொல்லி கொடுக்கணும். முட்டையை வந்து அடிச்சிட்டோம். நம்ம முட்டையை பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து மசாலா பொடி எல்லாம் சேர்க்கணும்னு சொல்றாங்க. எஸ். அப்போ நம்ம வந்து இப்போ பச்சை முட்டை குடிக்கிற ஃபுட் சேலஞ்ச் இல்ல. நோ. ஓகே, இப்போ நம்ம வந்து எக் மஞ்சூரியன் மஞ்சூரியன். ஓகே, எதுக்கு மஞ்சூரியன் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நல்ல ஹிட்டா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே எல்லோ, ஸோ அதனால அந்த மஞ்சள்ல எல்லாமே மஞ்சள். ஸோ மஞ்சூரியன் வந்து இதுக்காக நம்ம செய்ய போறோம், ஸ்பெஷலி ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ எக்கு கூட எல்லோ தான். ஸோ சிஎஸ்கே வந்து கப்பு வின் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற கப்பு கூட எல்லோ தான். ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டுருவோமா? போட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரசுவியா சதல். இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக் மஞ்சூரியன். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு கேம். இதெல்லாம் எடுத்து வச்சது நீங்க தான். ஆமா. ஓகே, ஸோ இது நான் வந்து இப்போ எதுன்னு வந்து கரெக்டாக சொல்லணும். நல்லா ஸ்மெல்லாம் பண்ணி பார்க்க கூடாது. இது வந்து சால்ட். இது சால்ட். இது வந்து டெய்லி வந்து இது பண்றதா. அது அடுத்து வருவோம், அது இப்போ வந்து தெரியல. இது வந்து வத்தப்பொடி, சிவப்பு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர். இங்கிலீஷ் மேடம் வந்து பிரிட்டிஷ்ல இருந்து வந்திருக்காங்க. இது வந்து பெப்பர். இது வந்து வழக்கமா ஆம்லேட் போடுறது. எனக்கு வழக்கமா எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகுது இந்த ரெண்டு மட்டும்தான். ஸோ இந்த பாக்கி 2 இருக்கு. ஸ்மெல் பண்ணக்கூடாது. ஓகே, பார்த்தோமே சொல்லணும், தொட்டு பார்க்க கூடாது. எனக்கு உண்மையில இந்த 2 தான் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். எது சீரக பொடி, எது மல்லி பொடி, அப்படிதான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா அந்த 2 தான் கரெக்டா. ஒண்ணு சீரக பொடி, ஒண்ணு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே, நம்ம குத்துமதி போன சொல்லுவோம். இதுல வந்து கொஞ்சம் பெருன்னு தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது ஜீரக பொடி. கரெக்ட். ஓகே, எடிட்டர் கிளாப்ஸ் போடணும் இந்த இடத்துல.
நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இது வந்து எனக்கு 2 இதா இருக்கு, கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒண்ணு மல்லிப்பொடி, இல்ல அப்படின்னா கரம் மசாலா. கரெக்டா? கரம் மசாலா. எது நீ கன்ஃபார்மா சொல்லு, என்கிட்ட கேட்க கூடாது, நீ தான் ஆன்சர் பண்ணணும். தூரத்துல ஸ்மெல் பண்ணலாம்ல, ஸ்மெல் பண்ணா சொல்லிடுல யாரா இருந்தாலும். அப்ப கரம் மசாலா. கரம் மசாலா லாக். கரெக்டா? கண்ணா 2வது எடுத்து ஆசையா நான் வின் பண்ணிட்டேன். ஸோ இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லியாச்சு. ஸோ உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சின்னதாக இது எத்தனை ஸ்பூன்? 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன் பெருசுல. ஓகே, ஒரு பெரிய டீஸ்பூன்ல வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே அளவுக்கு ஜீரக பொடி, அதை விட கொஞ்சம் கம்மியா பெப்பர். ஓகே, அப்புறம் அதே அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாமே எடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? இது எல்லாத்தையும் முட்டையில போட்டு மறுபடியும் பீட் பண்ண போறோம். ஆமா. ஸோ அடிச்ச முட்டையை மறுபடியும் அடிக்க போறோம். அது அழகான பரவாயில்ல. சரி, நான் போட்டுமா? போடுவோம். ஃபர்ஸ்ட் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், சீரகப்பொடி, அடுத்து ரெட் சில்லி பவுடர். இது 3/4 டீஸ்பூன் தான் போடுங்க. கரம் மசாலா பவுடர், கொஞ்சமா உப்பு. உங்க ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு முட்டை கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இந்த வந்து பாயில் பண்ண போகிறோம். சும்மா சுற்றிட்டு இருக்காது, தோனி மாதிரி நிற்கிறேன், விக்கெட் கீப்பிங் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். மேலே தெரிஞ்சிச்சுன்னா அவர் தான் என்னோட செஃப்புங்கிற பட்டம் என்னத்துக்கு அவர் தான். மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி அடி பின்னி போடுறேன். ஓகே, எக்கை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. எஸ், நம்ம முடிச்சு போட்டோம். ஓகே, நான் முடிச்சு லூஸாக தான் இருக்கு. லூஸாக தான் நான் லூசுதாங்க, நான் லூசுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாத்திரத்துக்கு சொரிஞ்சு விட போகிறோம். ஒரு ரவுண்டான ஒரு ட்ரே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இந்த எக்கை வந்து இதுல ஊற்றி பாயில் பண்ண போறோம். ஆக்சுவலி இது நாங்கள் எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, ஒரு கேக் பண்ணுறது வாங்கணும். கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோ. அதில் வந்து ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு இந்த இது வாங்கணும். ஆமா, இந்த ட்ரே. ஆமா, அந்த வீடியோ உங்களுக்கு எங்களால் போட முடியல, சம் ஃபுட்டேஜஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால பட் ஆனால் அதை யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நாங்கள் அந்த டேக் வந்து சாரி அந்த வீடியோ வந்து நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க. அப்படியே ஊற்றக்கூடாது, அதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆயில் பண்ணணும். ஸோ ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. எஸ், இது எதுக்காக போடுறோம்? இப்போ எண்ணெய் போடலைன்னா முட்டை வந்து பாயில் பண்ணிட்டு ஒட்டிக்கும். அதனால போடுறோம். எனக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கல, நான் வந்து தடவை. சரி, போதும். எதுக்குதான் ஆசைப்படுறது இல்லையா? ஸோ அந்த எண்ணெயை இப்படி எடுத்துக்கோங்க நண்பர்களே. இங்கிட்டு ஒரு அடி, இங்கிட்டு ஒரு அடி, அவ்வளோதான். ஸோ இதுக்கு நல்ல பெயிண்டராக கூட்டு வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டீங்கன்னா எண்ணெய் காலியாகிடும். நான் தான் ஊற்றுவேன், குடிக்கூடாது அதை. நோ, இட்ஸ் நாட் அ ஃபுட் சேலஞ்ச். மஞ்சூரியன் சிஎஸ்கே சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? எக்கை பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த பாத்திரத்துல வந்து நம்ம ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை என்ன செய்ய போறோம்? ஊத்த போறோம். அதில் உங்க காடு உங்க வரப்பு நீங்க ஊத்தலாம். ஏய், செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? ஓ எஸ். இல்ல இதை பார்த்தோன்னே என்ன பண்ண தோணுது? ப்ளம் கேக் மாதிரியே தெரியுதா? ஏன்டா உனக்கு எவ்வளவு வளவலன்னு பேசுற உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்துனாவன்னு பேர் வச்சான்? அதான கலைக்க போற. சொன்னா திட்டக்கூடாது. என்ன கலவுன்னு தெரியுமா இருக்கு? சாம்பார் சாதத்துக்கு ஊறுகாய் வலிச்சு நிக்கிற உனக்கே எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊறுகாய் வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும். அதானே இது இந்த சந்தான ஒரு படத்தை சொல்லுவாரு பாத்தீங்களா, அவர் கலாய்க்கு போன இடத்துல இன்னொருத்தர் வந்து அவரே தன்னைத்தானே கலாய்ச்சுப்பாரு. அது மாதிரி இருக்கு. நீங்க நான் ஒண்ணு சொல்ல வர நீங்க உங்களை நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க. நீ ஒன்று பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒன்று வாங்கி இதே மாதிரி உன்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கேவலமாக 10 விஷயம் எழுதி நீங்களே கலாய்ச்சி காரி துப்பிக்கிங்க. இது வந்து எனக்கு என் பார்வைக்கு இது வந்து தக்காளி ரசம் மாதிரி தெரியுது. ஸோ கேஸ் பற்ற வைக்கலாமா? பற்ற வைக்கலாம். எஸ். இங்கே என்னோட புது லைட்டு
ஜேம்ஸ் பாண்ட் நான் தான் பத்த வைக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட். புது லைட் நான் தான் ஃபர்ஸ்ட். அடம் பிடிக்கிறிய நீ. கேத்துட்டேன் பாஸ். பரவாயில்லை. நல்லா கேக்குதுங்க. டேரக்டா வைக்க கூடாது. பெரிய பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊத்துறோம். அன்னைக்கு தான் அளவு பாயில் பண்றது ரொம்பலாம் போகும். ஓ இது வந்து இந்த டபுள் பாயில் பண்ற மாதிரி இல்ல. இதுல தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் ஊத்தி ஓடி விடணும். ஓடி வைக்கணும். நம்ம வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, அதாவது இந்த வேலண்டைன்ஸ் டே இல்ல, அதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் வந்து பண்ணோம். வித்தவுட் அவன் வச்சு பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இதே ப்ராசஸ் தான் பண்ணோம். அதே தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஸோ எண்ணெய் கலங்க கூடாது, அப்படியே தூக்கி இது உள்ள நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மூணுமா? ஆமா மூடணும். ஸோ இது மூடி வச்சாச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். அவ்வளோதானே? இன்னும் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருக்கு. சரி, இதுக்கு நடுவில் நம்ம இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்க, இது என்ன செய்யணும்? இதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணதான் உங்க வேலை. கட் பண்ணுங்க, சீக்கிரம் கட் பண்ணுங்க. ஒரு செஃப்போட அருமை தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் வெட்டலாம், இல்லை கேப்சிகம் வெட்டலாம்? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. வெங்காயம் வந்து நம்ம ஃபுட் மேக்கர் வந்து 2 எண்ணெய் உரிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சு. எல்லோ பஸ், ப்ளூ கிடையாது, எல்லோ. ஓகே, லோகஸ் 2 ஆனியன்ஸ் வந்து கட் பண்ண போறோம். 2 நான் onions. இல்ல, எங்க சீஃப் செஃப். 2 onions நண்பர்களே, 2. Only 2. Only 2, yes, coming from England. Okay. பழசுலாம் ஞாபகம் வருது. பிரியாணி மாதிரி வெட்டணுமா, குட்டி குட்டியா வெட்டணுமா? குட்டி குட்டியா வெட்டணும். குட்டி குட்டியா வெட்டணும். வெட்டுன்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏக் மார் தோ தூக்கலாதான். வெங்காயத்தை வெட்டுறப்ப பின்னால இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்துங்க. பின்னாடி இல்ல, முன்னாடி. ஏன் முன்னாடி? ஜனமா முன்னாடி. இதுதான் ஒண்ணு. இதுக்கு பின்னால ஒண்ணுமே கிடையாது. இதுல தண்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. சரி, இது மீடியம் ஃப்ளேமா ஹை ஃப்ளேமா ஒண்ணுமே சொல்லல. அது பாயில் பண்ணதுலனும் எப்படினாலும் வச்சுக்கலாம். அதே உருட்டு தான். போன வீடியோல என்ன உருட்டணுமோ அதே தான். ஏன்னா உருட்டப்ப மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சொல்லு சொல்லு. சின்ன பாயில் வச்சனால கொஞ்சம் ஹைல தான் வச்சு. புது அடுப்புனால மீடியம் ஃப்ளேம், பழைய அடுப்புனா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. முட்டை நல்லா கரிஞ்சு கருமுட்டையே வரும். சின்னதா அழகா கட் பண்ணணும். வெங்காயம் வீட்டு மேல கூட்டு போய் கட் பண்ணிட்டு எல்லாமே ஒரு வெயிட்டான கல்ல வச்சோம்னா ஏர் வெளியில வருது. வெளியில வராதாமா? ஏர் நல்ல வெளியில வரணும்னா இந்த பூண்டு சாப்பிடுங்க. மேல நாலு காத்து கீழே நாலு காத்து சும்மா பூ மாதிரி பிரியும். சரி, என்ன வீர சாதனை பண்ணிட்டு இருக்கீங்களா? வா, சரியான வெண்ணி வாசம் அடிக்குது. வெந்நீர். வெந்நீர். பன்னீரை பண்ணின்னு சொல்ல மாட்டோம்ல, அது மாதிரி வெந்நீரை வந்து வெந்நின்னு சொல்ல முடியாது. நல்லா காமெடி சிரிக்கலாம். உங்களை சீக்கிரம் இதானா சார் உங்க டக்கு? வாவ், இங்க வரேன். ஐயோ பல்பு, பெரிய பல்பு. இவ்வளவு நேரம் கரெக்டா வந்து பாசிட்டிவாஸோட பெருசு. சோ 10 minutes ஆயிடுச்சு. ஓகே, ஓபன் பண்ணி பார்த்துடலாமா? கல்ல எடு. கட்டுத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இது ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சளி இருமல் இந்த மாதிரி தொலைல போறாது. ஏய் செம்ம. வாவ், Going to check. Wine. ஒட்டலை. இப்போ வந்து கத்தியில ஒட்டி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு 2-3 minutes வேக வைக்கணும். அதே மாதிரி எடுத்தோட பண்ணக்கூடாது, லைட்டா ஆற வைக்கணும். இது ஆறிடுச்சா? ஆறிடுறது சுடுது. பறக்க கூடாது, புரியுதா? மெதுவலா கக்க துண்டு வச்சுட்டு இப்போ எடுத்துருக்கும் பாரு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போறோம்? ஓபன் பண்ண போறோம். ஓகே, ஓபன் பண்ணோம்னா எப்படி வெந்திருக்கு எப்படி சாப்பிடலாம்னு பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சூப்பர்.
ஊத்தப்பம், முட்டை ஊத்தப்பம். அரிசிவாசத்தில் வந்து அவார்டு வாங்கிச்சு. எக் வந்து நல்லா அருமையாக பண்ணதுனால எங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த முட்டையை கொடுத்துட்டாங்க. அவார்டுக்கு ஏன் கட்போர் கூட்டு பெரிய முதல்ல ஏதாவது வச்சுட்டு இருக்கு நீ? பாக்கில தான் வைக்கிற முடியும் இருக்கு. தூக்கி வை. சரி கட் பண்ணுமா? கத்தி வச்சு கட் பண்ணணும். நான் சொல்லட்டுமா? சொல்லவா? உண்மையில நாக்கு சாப்பிடக்கூடாது, இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய பண்ணணும். வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்கும்போது சாப்பிடுங்களா? அது அப்படிதான். அது வேற வாயி, இது நார வாயி. வாவ். நான் தான் எடுக்க போறேன். நானும் சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. அந்த அழகான மட்டன் பீஸ் மாதிரி வந்திருக்கு. அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. இது வந்து நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கு. அதை எடுத்து தனியா வச்சுட்டு பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணிக்க போறோம். ஃபுல் பூண்டு. ஃபுல் பூண்டு. எஸ், ஃபுல் பூண்டு, மரம், செடி, கொடி. சொல்லுங்க, எத்தனை பல்லு இருக்கு சொல்லுங்க. ஒரு பூண்டுல 10-15 பல் பூண்டு இருக்கு. ஆமா, 32 இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ண போறோம். குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறோம். சொல்றது ஈஸி. குட்டி குட்டியா கட் பண்ண போறோம். அப்படியே பதிவு பண்ணிடணும். வெட்டுறது நம்ம தானே. நம்ம முழுசாலாம் சாப்பிட மாட்டீங்களா? இப்படி வெட்டி தான் சாப்பிடுவீங்களா? நம்ம காலையில வர வரைக்கும் வெட்டிட்டு தான் இருப்போம். பூண்டு கத்தி விட்டு சுத்திடுவோம் உங்களை. இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொறுக்கி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? போதும் பாஸ். என்னது இன்னொன்னு? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். உங்களுக்காக நான் கொஞ்சம் அழகா கட் பண்ணி வச்சிருந்தேன். எப்படி என்னோட ஸ்டேஜ் நீங்க வெட்ட முடியாது. இப்படிதான் பாஸ். அப்படி மிக்சிங். அதாவது இவங்க கொஞ்சம் பெருசா வெட்டிட்டாங்க, நம்ம கொஞ்சம் பொடிசா வெட்டி இருக்கோம். அப்படியே அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி மேனேஜ் பண்ணணும். அது ஆளுக்குன்னா இன்ப துன்பம் இருக்கிற மாதிரி பூண்டுனா சின்னது பெருசு இருந்தா அழகா இருக்கும். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இந்த பவுல் இருங்க, பவுல் எடுத்து போடுறாரு. தத்துவத்தை என்ன மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேசிருக்கோம். ஜி பூம்பாலாம் இல்லையா இப்ப பவுல் எடுத்துறதுக்கு? ஜி பூம்பா இன்னைக்கு லீவு. கொடுங்க. சொல்லி தொலையும். சரி நீங்களே சொல்லுங்க. இப்படி வாமலும் முடிஞ்சு வச்சிருப்பாங்க, நம்பிடாதீங்க. ஒன்றும் இல்லை. பூண்டு வந்து நல்லா பொடிசா நல்ல மலை சாரல் போல. நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ. கேப்சிகம் வெட்டலாமா? வெட்டலாம். டைம் ஆயிடுச்சு. கட்டிங் கூட பேசுமா? 1 2 3. ஓகே, இப்போ நம்ம 3 கேப்சிகம் எடுத்துருக்கோம். கேப்சிகம் குடைமிளகாய் வந்து நம்ம 3 எடுத்துருக்கோம். வெட்டுங்க. ஒரு கேப்சிகம் வெட்டிட்டோம். அடுத்த கேப்சிகம் எடுத்து. அடுத்த கேப்சிகம்லாம் இல்ல, only 1. ஒண்ணு போதுமா? ஒண்ணே ஒண்ணுதான். 3 வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம குடமிளகாய் பஜ்ஜி. இப்ப கீழே விழுந்துருக்கணும், யாரு விதியை மட்டும் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோல நம்ம வந்து குடமிளகாய் பஜ்ஜி போட போறோம். பஜ்ஜி சாப்பிட கூட இருக்குல்ல. அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல குடமிளகாய் தொக்கு. தொக்கா இதுலையா? ஏய், அடுத்த வீடியோ ரிவ்யூல ஆசியா? யா, வெயிட்டிங். குடமிளகாய் தொக்கு. எஸ், உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி தொக்கு கொடுத்தீங்கன்னா அதை வெட்டலாம். இப்படியாச்சா? லாஸ்ட் 2 மினிட்ஸ். இப்போ முட்டையை வந்து நிறைய மசாலா போட்டு நம்ம வந்து டைமண்ட் ஷேப்ல சூப்பராக வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி 2 பவுடர் கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து 2 மாவு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இன்னொன்று வந்து மைதா.
கரெக்டாக. மைதா வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட் வந்து. ஸோ இது வந்து மைதா வந்து எவ்வளோ ஸ்பூன் போட போகிறோம்? 1 ஸ்பூன் தான். ஒரே ஸ்பூன். ஸோ இந்த ஸ்பூன் அளவுக்கு மைதா நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஸோ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கும் பாதி அதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ கொஞ்சமாக அதில் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் நான் முன்னால் வந்து கார்த்திகைக்கு வந்து கோலம் போடுவாங்கல்ல, மாவு கோலம், அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் கிடைக்குது. ஸோ அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு அவங்க பக்கமாக பார்த்துட்டு திருப்பிக்கோங்க. நீங்கள் உங்கள் பக்கமாக வைக்காதீங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா இந்த நல்லெண்ணெய் கடலாம் வேண்டாமா? மஞ்சூரியனுக்கு ஆலிவ் ஆயில் போட்டு செஞ்சா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆலிவ் எண்ணெய் எடுத்து அப்படியே சுத்துன்னு சுத்த வேண்டும். இல்லை இது வந்து செஃப் ஸ்டைல், அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து வீட்லேயே சமைச்சு பழகிட்டாங்க. போதும் அதிகமாக பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து என்ன வேணும்? கூட என்ன கொடு? பூண்டு கூட. பூண்டுனா பூண்டு பல்லு வேணுமா? பூண்டு பல்லு. கரண்டி கொடுங்க பஸ். இந்த கங்கா குட்டியை முதல்ல வெட்டினா சரியாயிடும். உண்மையில ஆலிவ் எண்ணெய் வந்து நம்ம யோசிச்சோம் கடவுளை நல்லாவே போடலான்னு. ஆனால் நல்ல ஒரு நறுமணம் இருக்குது. ஆலிவ் எண்ணெய் எதுக்கு நல்லது? ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அவசர கடாச்சும் ரொம்ப நல்லது. லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் ஸ்டேஜ் வரும்போது ஆனியன் ஆட் பண்ணிடணும். 2 ஆனியன் வந்து நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கோம், அதோட போடணும். ஸோ பூண்டு வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நாங்கள் எங்கேயாச்சும் ஹோட்டலில் இருந்து வச்சு வைத்தரோம் இப்படி பறக்கணும் மூஞ்சில மரம் சும்மா கிடையாது. கால்சியம் வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுமா கம்மியாகுமா? நிறைய இருக்கிறவங்களுக்கு அதை சாப்பிட்டா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். கால்சியம் போடலாமா? எல்லாத்தையும் போட வேண்டாம், கொஞ்சம் போதும். ஒரு ஃபுல் கேப்சிகம் வந்து அளவு அதிகமாக இருக்கனால நம்ம ஒரு பாதியெல்லாம் வெட்ட அளவு நம்ம போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான போதும் முட்டை போடலாமா? ஐயா நல்ல போலியா முட்டையில போடலாமா? இன்னும் டைம் இருக்கு. சீக்கிரம் வந்து ஜோத்த போடுன பாசி தாங்க மாட்டோம்ல. டொமேட்டோ கேச்சப். வேற இன்னொன்று சோப்புல இருக்கிறது ரெட் சில்லி சாஸ். இன்னைக்கு நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதே இவங்களுக்கு கிடையாது போச்சு. எப்போ பார்த்தாலும் அதான் அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நமக்கு பார்த்தாலே சொல்ல தெரியாது. ரெண்டுமே ரெட் கலர்ல இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? டென்சிட்டி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ரெட் சில்லி சாஸ், இது வந்து டொமேட்டோ கெச்சப். கரெக்டா? நீங்க ஒரே வெற்றி தான். உள்ள வெற்றி மேல் வெற்றி. டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 ஸ்பூன். ஆமா. இப்போ ரெட் சில்லி சாஸ் வந்து ஊற்றுறோம். பாதி ஊற்றுங்க, அப்புறம் காரம் பார்த்து மாவு மைதா மாவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக ஊற்றி 5 ஸ்பூன் நம்ம கரைச்சி வச்சு மாவு ஊற்றிருக்கோம். இது வாட்டர் ஊற்றணும். எவ்வளோ ஊற்றணும்? கொஞ்சம் ஓகே. வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர். வெங்காயத்துக்கு வேலையாக இருக்கும். முட்டை போடுறோம். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம தட்டில் போடுறோம். கங்காக்குட்டி, கொஞ்சம் அந்த வெங்காய தலை கொஞ்சம் வெட்டி தர முடியுமா? இது அளவுக்கு வச்சிருக்கேன். வாழை மரம் ஃபினிஷ் பண்றதா இருந்தா அது போட்டாதான் முடிக்க முடியும். ஃபுல்லா வந்து அப்படி கொஞ்சம் அப்படிதான். இது பேர் ஸ்ப்ரிங் ஆனியன் தானே? எஸ், ஸ்ப்ரிங் ஆனியன். ஓகே. இது எப்படி வெட்டணும்? குட்டி குட்டி ஆச்சு வச்சுங்க, பூண்டு வெட்டுற மாதிரியே தான். முடியலடா சாமி. பேசாம அப்படி மொத்தமா போட்டு சமைச்சு சாப்பிடலாம் தெரியுமா? போடுங்க பஸ்.
அப்புறம் அடுத்தது பிரியாணி நீங்க செஃப் வெட்டியிருக்காரு. இந்த வழியில் போடுவாங்க. அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு இப்போ ப்ராசஸ் முடிய போகுது. ஓகே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாச்சு. எஸ் சாப்பிட தயாராக போகிறோம். ஃபைனலா அந்த சீசன் ஒயிட் கலர்ல கொஞ்சம் லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு முடிச்சிட்டு போறோம். கிழங்கு சீசே ஓகே போடுங்க. அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க. அதை அப்படியே அள்ளி எடுத்துட்டு வாங்க. சரிங்க. முட்டை மஞ்சூரியன் இது வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. அப்படி ஒரு டிஷ் இருக்கா? தெரியாது. சும்மா ஏதோ ட்ரை பண்ணிருக்கோம். மஞ்சூரியன் ஸ்டைல்ல எக் வச்சு பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். சரி ஓகே. இப்போ வீட்டில் நாங்கள் வந்து இதை கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கேட்கலாம். இந்த இருங்க. இந்த சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? ஃபென்டாஸ்டிக். இந்த வழி பதப்பறியுது. அது எக்கு நம்பவே முடியல. பன்னீரோட பெட்டராக இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்லாம் பன்னீர் மஞ்சள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பன்னீர் மஞ்சள் சாப்பிடுவாங்க. அதை விட இன்னும் பெட்டராக இருக்குது. எக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்துக்கலாம். வித்தியாசமாக டேஸ்ட் உண்மையிலே. ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரியல. வேற லெவல் எனக்கு அருமையான செம டேஸ்டியான ஒரு முட்டை மஞ்சூரியன் ரெடி பண்ணியிருக்கோம். எங்க கடிக்கும் போது நல்லா ஜாலியா இருக்கு. ஜாலியாக இருக்கா? இல்லை ஜிபி முத்து மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து எல்லாம் வச்சு சாப்பிடலாம் சொன்னாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இது ஃபஸ்ட்டு தட்டில் வச்சு தான் சாப்பிடணும். நக்கல்யா அவனுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா மேட்சிங்கா இருக்கும். ஓகே. கர்ட் ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். ரியலி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா நல்லா இருக்கும்னு தோணுது. ரெட் சில்லி சாஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். எஸ் கரெக்டாக. கொஞ்சம் நியாயமாக இருக்கும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. இன்னும் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி இப்போ ஷேர் பண்ணி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் முக்கியமான விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸோ மச். பாய். பாய். ஹாய். வரட்டா.